ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. எங்களோட 50th வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு ரெசிபி போல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் 5 ரெசிபிஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களை ஓட் பண்ண சொல்லியிருந்தோம். யா, ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் ஹையஸ்டாக வந்திருக்கு. அதனால ஓட் பண்ண உங்களுக்காக நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் சூஸ் பண்ண டிஷ் வரலன்னா டோன்ட் வரி, நாங்கள் இனிமேலும் நிறைய போல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்கோம். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ளார ஓட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்ததுனால நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, அதை பார்க்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமே வர இந்த மாதிரி போல்ஸ்லலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எங்கள் 50th வீடியோ பார்க்காதவங்க இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? Pasta 200 grams, milk 300 ml, butter 50 grams, maida 1.5 tablespoon, carrot 100 grams, capsicum 100 grams, sweet corn 100 grams, chilli flakes 2 teaspoon, white pepper powder 3 teaspoon, oregano 1 teaspoon, oil 2 teaspoon, creamy cheese 2 tablespoon, salt to taste. இப்போ நம்ம ஒயிட் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து 3/4 திட்டத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோன்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இதிலேயே நம்ம ஒரு 200 கிராம்ஸ் பாஸ்தா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை வேக விட்டுடலாம். இப்போது பாஸ்தா வெந்துடுச்சு. பாஸ்தா வந்து 90% வெந்தால் போதும். இந்த தண்ணியை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை நான் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கோல்டு வாட்டர் ஊற்றி ரின்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமா? நான் ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ பேன் காஞ்சதும் இதில் ஒரு 25 கிராம்ஸ் பட்டர் போட்டுக்கிறேன். அது உருகட்டும். இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சு. இதில் வந்து நம்ம கட்டங்கட்டமாக வெட்டி வச்சுருக்க ஒரு கேரட்டை 1 கப் அளவுக்கு நான் இதில் போட்டுக்கிறேன். கேரட்டை நம்ம 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கேப்சிகமை கட்டங்கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அதே மாதிரியே ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒயிட் சாஸ் பாஸ்தானால நம்ம அந்த கலரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 25 கிராம்ஸ் பட்டரை நாம் அதே பேன்லேயே போட்டுக்கிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் மெயினான ஒரு பார்ட்டு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா அதை கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த பட்டரும் அந்த மைதாவும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 ml மில்க் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன்.
க்ரீமி மில்க் தான். அதை வந்து நீங்கள் இதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். மில்கையும் ஊற்றி இந்த க்ரீமியாக வர வரைக்கும், அந்த ஒயிட் சாஸு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம வந்து விடாமல் கிண்டி விடணும். மைதா வந்து கட்டி பிடிச்சிடும். அதனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். அதை விடாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒயிட் சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீமி சீஸ் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஒயிட் சாஸில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா சிக்கன் கூட இதை மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் போட்டுக்கிறேன், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது இதில் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், அதையும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் வேறு எந்த காரமும் கிடையாது. இதுக்கு தேவையான அளவுக்கு, அந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பாஸ்தாவை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தாவை வந்து நம்ம ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் OREGANO எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதுக்கு மேலே தூவிக்கலாம். OREGANO வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். OREGANO நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்டாஸ் ரெடி. ஒயிட் சாஸ் பாஸ்டாவுக்கு ஓட் பண்ண உங்களுக்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பாய், டேக் கேர்.